இன்ஃபினிக்ஸ் ஹாட் 55G ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீடியோவில் நாம் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 55Gயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மற்ற மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணி உண்மையிலேயே இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதனோட டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன் மாதிரி தான் இருக்குது. சாம்சங்கோட S25 சீரீஸில் இந்த மாதிரி டிசைன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்ஃபினிக்ஸ் அதை இன்ஸ்பயர் பண்ணி இங்கே அந்த டிசைனை மேக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பேக் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.82 மில்லிமீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 188 கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிம்மஸ்ட் 5G மொபைல் இன் திஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஸ்லிம்மாகவே இருக்குது. ஸோ டிசைன் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது டிஸ்பிளேன்னு வரும்போது எல்லா மொபைலையும் இருக்க மாதிரி HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது அக்செப்டபிள் தான். இந்த பட்ஜெட்டில் 5G மொபைலில் HD+ டிஸ்பிளே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 500 nits பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும். பட் AMOLED பேனல்ஸை கம்பேர் பண்ணும்போது பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேமரான்னு வரும்போது 48+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அந்த 2 மெகாபிக்சல் சென்சர் என்னன்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் கொடுத்துருக்காங்க. சோனி IMX 552 என்ற ஒரு நல்ல சென்சரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது போக 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 2K வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டே லைட் கண்டிஷனில் அவுட்டோரில் எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது. செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் நம்மளால் சொல்லிட முடியாது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே Dimensity 6300 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆகிருக்க முக்கால்வாசி மொபைல்ஸில் இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் இங்கே எந்தவித காம்ப்ரமைஸும் இன்ஃபினிக்ஸ் பண்ணலை. அண்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கும்போது 1 year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவோன்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் Android 15 வரதே ஒரு டவுட்டான விஷயமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. இந்த பட்ஜெட்டில் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது என்னென்னா 5 years இந்த மொபைல் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. லேப் கண்டிஷனில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5 years கிட்டத்தட்ட ஸ்மூத்தான ரன்னிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் இதை சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் சொல்லியிருக்காங்க என்னதான் அது 5 years வரலனாலும் ஒரு 3 years வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. முன்னவே சொன்ன மாதிரி மற்ற பிராண்ட் எதுவுமே கிளைம் பண்ணாத போது இன்ஃபினிக்ஸ் இங்கே தைரியமாக கிளைம் பண்ணியிருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் அவங்க 10 watt சார்ஜர் மட்டும் தான் தராங்க. இட்ஸ் ஓகே. இந்த பட்ஜெட்டில் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே கொடுக்கல. IP54க்கான ரேட்டிங் இருக்குது. 4GB 128GB ரேட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 10,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 10,000 மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பெருசாக ஏதாவது இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மற்ற மொபைல்ஸில் என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு iQOO Z9Xஆக இருக்கட்டும், இல்லை Realme C65 இருக்கட்டும், அந்த மொபைலில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. பெருசாக எதுவும் அப்கிரேடும் பண்ணல, டவுன்கிரேடும் பண்ணல. இங்கே என்ன புதிய விஷயம்னா இந்த 5 years ஸ்மூத் ரன்னிங் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு புது விஷயமா இருக்குது. அண்ட் டிசைன் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஐ கேட்சியான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு நெகட்டிவான விஷயம், ஆண்ட்ராய்டு அப்டேட் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. மற்ற மொபைல்ஸில் 1 year 2 yearலாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் இங்கே மென்ஷன் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மொபைல் ஒரு ரெக்கமெண்டபிளான மொபைலாக தான் இருக்குது. முன்னே சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு அப்டேட் மட்டும் தான் இங்கே ஒரு பெரிய நெகட்டிவ். மற்றபடி நார்மல் மொபைலில் என்ன இருக்கோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஒரு நல்ல டிசைனோட நமக்கு கிடைக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டில் இன்ஃபினிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா, இல்லை ஒரு நல்ல பிராண்டுக்கிட்ட தான் நீங்கள் ஒரு மொபைல் எடுப்பீங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல மொபைலே லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.